பாஜக எம்எல்ஏக்கள் இன்று அதிமுகவில் 2 பேர் சேருகிறார்கள் என அதிமுக எம்எல்ஏ அம்மன் அர்ஜுனன் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். முழு விவரங்களை செய்தியாளர் ஹரிதாஸ் வழங்க கேட்கலாம். ஹரிதாஸ், வணக்கம் ஹரிதாஸ். இது தொடர்பான முழு விவரங்கள் ஹரிதாஸ். நேற்றைய தினம் பாஜக சார்பில் ஒரு அறிவிப்பு வெளியிடுவதாகவும் புதிய நபர்கள் உறுப்பினர் சேர்ப்பதாகவும் கூறி அவினாஷ் சாலையில் உள்ள ஒரு தனியார் நட்சத்திர ஹோட்டலில் பத்திரிகையாளர் சந்திப்புக்கு ஏற்பாடு செய்தனர். இந்த நிலையில் வேறு ஏதோ காரணங்களுக்காக அந்த சந்திப்பானது ரத்து செய்யப்பட்டது. புதிய உறுப்பினர்கள் சேர்க்கும் அல்லது மாற்றுக் கட்சியினர் சேர்க்கும் நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டது. இந்த சூழ்நிலையில் அந்த மண்டபம் அருகே உள்ள ஒரு வீட்டிற்கு கோவை வடக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் கோவை மாநகர் மாவட்ட அதிமுக செயலாளருமான அம்மன் அர்ஜுனன் வருகை தந்திருந்தார். இந்த நிலையில் அந்த சம்பவம் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் இது குறித்து சட்டமன்ற உறுப்பினர் அம்மன் அர்ஜுனன் விளக்கம் ஒன்று அளித்துள்ளார். அதில் அவர் கூறியிருப்பதாவது, நான் அந்த ஹோட்டலின் அருகில் உள்ள எனது நண்பர் இல்லத்திற்கு வந்ததாகவும் அங்கு அவர்கள் பிரஸ் மீட் அல்லது அந்த நிகழ்ச்சி நடத்த இருப்பது எனக்கு தெரியும். எதற்காக நான் பாஜகவில் சென்று சேர வேண்டும்? இங்கே ராஜாவாக இருக்கிறேன். நான் அங்கே சென்றால் பூஜாவாகத்தான் இருக்க வேண்டும். கடந்த முறை எந்த வரலாற்றிலேயே கிட்டத்தட்ட 40 தொழிலும் தனித்து நின்று போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஒரே கட்சி எங்களுடைய அதிமுக கட்சி தான். அதிமுகவிலிருந்து அங்கே சென்று இணைவர்கள் எல்லாம் வயோதிகர்களும் இங்கிருந்து அவர்கள் ஓரங்கட்டப்பட்டவர்களும் தான் அங்கே போய் சென்று சேர்கின்றனர். இதனால் மதியம் சுமார் 2:15 மணி அளவில் பாஜக எம்எல்ஏக்கள் 2 பேர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அவருடைய இல்லத்தில் அதிமுகவில் இணைய உள்ளதாகவும், இதை நான் விளையாட்டுக்கு சொல்லவில்லை, நிச்சயமாக அது கொங்கு மண்டலமாகவும் இருக்கலாம், தென் மாவட்டங்களாகவும் இருக்கலாம், 2 பேர் நிச்சயமாக பாஜகவிலிருந்து விலகி எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுக அந்த 2 சட்டமன்ற யார் என்பது விரைவில் தெரியவரும் என்றும் கூறியுள்ளார். இந்த நிலையில் தற்பொழுது இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் அவர் கடுமையாக பாஜகவையும் பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ள கட்சிகளையும் கடுமையாக விமர்சித்தும் பேசியுள்ளார். தற்பொழுது இந்த சம்பவம் ஒரு பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.